வணக்கம். நான் உங்கள் தேவராஜ் ஜோதிடர். வருகின்ற குரு பேச்சியானது 6ஆம் மாதம் 2026வது வருடம் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பேச்சு அடைகிறார். கன்னியா ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய முதற் பார்வையாக 3ஆம் வீடு, 5, 7ஆம் வீடுகளை பார்வை செய்கிறார். 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், சிறு தூர பயணங்கள் எல்லாம் குறிக்கிறது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் தான். இந்த 3ஆம் வீட்டை குரு பார்க்க சொல்ல ஏற்கனவே உங்களோட சகோதரர் உங்களுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மேலும் நீங்கள் எங்கேயோ மாநிலம் விட்டு மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. இடம் விற்காது இருக்கிறவங்க 4க்கு 12ஆம் இடம் 3ஆம் இடம்ன்றதால இவ்வளோ நாள் நிலம் வைக்கலைங்க அப்படின்றவங்க முயற்சி பண்ணிங்கன்னா கூட நிலம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு வருமா? நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் 5ஆம் வீட்டை குரு பார்க்குறதால ஏற்கனவே பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காது இருக்கக்கூடிய ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் பசங்க நீங்கள் சொல்கிற சொல் பேச்சு கேட்பாங்களா? கேட்க ஆரம்பிப்பாங்க. கல்வியில் ஆர்வம் உடைய பிள்ளைகளாக மாறுவாங்க. மேலும் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ஈடுபடும் வாலிபர்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகுமா? 5ஆம் வீட்டை குரு பார்க்க சொல்ல ஏற்கனவே சனி அங்கே இருந்தார்னா மென்மேலும் சிறப்பான பலனை தருவாரா? புதன் அங்கே இருந்தார்னா நல்ல பலனை தருவாரா? நிச்சயமாக தருவார். பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தது ஏற்கனவேன்னு சொன்னால், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், சந்தான பிராப்திக்காக மருத்துவத்தை அணுகி கொண்டு இருக்கிற பெண்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தடவை குரு பேச்சியால் புத்திர பாக்கியத்துக்கான வாய்ப்புகளை குரு தருவார். 7ஆம் வீட்டு அதியான குரு 11இல் இருப்பதால் திருமண முயற்சி செய்வர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குமா? இருக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்கு இதை போன்ற விஷயங்களையும் உங்களுக்கு நிறைய பலன்கள் தரும். திருமண முயற்சி செய்கிறவங்க எல்லாரும் தைரியமாக இப்போது கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்க குரு பகவான் அருள் புரிவார். புனர்பூச நட்சத்திரம், பூசம், ஆயில்ய நட்சத்திரங்கள் மிக நல்ல பலன்களை தருமா? இந்த 3 நட்சத்திரங்களும் இதில் இருக்கிறதால மிக மிக நல்ல பலன்களை குரு தருவாரானா தர நிறைய வாய்ப்பு 100க்கு 100 உண்டு. உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் நிறைய செய்ய போகிறாரா? நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்குமா? நினச்சதெல்லாம் கிடைக்குமா? இவ்வளோ நாள் எங்கள் பசங்க என் சொல் பேச்சே கேட்காத இருந்தாங்களே, இனிமேல் கேட்பாங்களான்னா நிச்சயமாக கேட்பாங்க. குரு பகவான் அருளால். நன்றி, வணக்கம்.